தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் பின்னாடி வச்சுட்டு நாட்டுக்காக இந்த இந்தியா கூட்டணி ஒருங்கிணைஞ்சாதான் இனிமே சாத்தியம், இது இப்படியே போயிட்டு இருந்தா கஷ்டங்கிற ஒரு ரீதியில சொல்றாரு. அதுதான் டெல்லியில் நடந்திருக்கா? அதுதான் முக்கிய பிரச்சனை. திரு இனியன் அவர்களும் அதை சொன்னதை பார்த்தோம். இஸ் தட் த கோர் இஷ்யூ? இது கோர் இஷ்யூ அப்படின்றத தாண்டி இவங்க எல்லாருமே தேர்தலில் தோத்ததுக்கு பிறகு சொல்லக்கூடிய முதல் விஷயம், தேர்தல் ஒழுங்காக ஜனநாயகப்படி நடந்ததா? இப்போ அண்ணன் திருமாவளவனும் அதே கருத்தை சொன்னார். ஓகேங்களா? அவங்க சிலபஸே வந்து இதுதான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் ஒன்று சேரணும், ஒவ்வொரு தேர்தலையும் வர வேண்டியது, நிற்க வேண்டியது, தோக்க வேண்டியது, தோத்ததுக்கு பிறகு எங்களுக்குள்ள ஈகோ இருந்தது, எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது, முன்னாடி யோசிக்கல. இதுதான் இங்கே பிரச்சனை. இது வந்து இவங்க ஒரு டெம்ப்ளேட்டாகவே வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க. அதாவது தோத்துட்டதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் இல்லைங்களா, இப்போ பத்திரிகையாளர்கிட்ட. அது மாதிரி நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஆம் ஆத்மி கட்சி ஏதோ வரலாறு காணாத தோல்வியை வந்து இங்கே வாங்கிட்ட மாதிரி பதிவு பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி. அங்கே பாருங்க, 28-42. ஓகே, நான் இதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் ஓட்ஸ் எண்ணிட்டாங்க. ஸோ 30% ஆஃப் சாம்பிள் சைஸ் எண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இதுவே ஃபிக்ஸ் ஆகுதுன்னா, ஒரு கட்சி 10 வருட ஆட்சியில் இருந்துட்டு ஆன்டி இன்கம்பன்சி ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிற ஒரு கட்சி 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைநகர் டெல்லியில் ஜெயிக்குதுன்னா, என்ன பொறுத்தவரையிலும் இது ஆம் ஆத்மி கட்சி கிடைத்த வெற்றி. ஏன் இது வெற்றி? இன்ஃபேக்ட் ஓட் பர்சன்டேஜ்ல கூட நம்ம தேர்தல் ஆணைய வெப்சைட் படி பார்க்கும்போது 40%க்கு மேல ஓட்டு சதவீதமும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுலயும் பெரிய மக்களோட செல்வாக்குன்னு வரும்பொழுது, மக்களோட செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியாக எதிர்கட்சி அந்தஸ்தை நோக்கி செல்கிறது. 10 வருஷம் ஆட்சி காலத்துக்கு பிறகு கட்சி காணாம கரைஞ்சி போற சூழ்நிலைகள் நிறைய இருக்கு இந்திய திருநாட்டில். அப்படி பார்க்கும்பொழுது நீங்க டெல்லி வந்துங்க, தலைநகர் டெல்லியில் மோடின்னு சொல்கிறாங்க. மோடி அவர்கள் ஒரு ஆள் இல்லை, அது ஒரு சிஸ்டம், எலெக்ஷன் மெக்கானிக்கல் சிஸ்டம். இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது அமித்ஷா அவர்கள் நல்லா சரியாக செய்யலைன்னா அமித்ஷா பதவிக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்ற அந்த பயம் என்றைக்குமே பாஜக கட்சி அந்த தலைமைக்கு கொடுக்குது. அதே நம்ம கடந்த காலத்தில் நிதின் கட்கரிக்கு பார்த்தோம். யோகி ஆதித்யநாத் மேபி மாற்றப்படலாம். இவர் பேர் ராஜ்நாத் சிங் பேர் இருந்த பொழுது அப்போ யோகி ஆதித்யநாத் புதுசாக வந்தார். தேவேந்திர ஃபட்னாவிஸ் சிஎம்மாக இருந்தவர் தூக்கி டெப்டி சிஎம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சில பல பேச்சுவார்த்தைகள், அதுக்கப்புறம் திருப்பி பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு. அப்போ பாஜக என்ன பண்ணுதுன்னா, அவங்க கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை செக்ல வைக்கிறாங்க. நீங்க சரியா வேலை செய்யலைன்னா உங்க பதவி பறிக்கப்படும். இந்த பதவி பறிக்கப்படும்ன்ற இடம் தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பதவி பறிக்கப்படும் அப்படின்ற அந்த பயமோ, இல்ல மக்கள் கிட்ட தெரு தெருவா போய் பிரச்சாரம் செய்யணும்ன்ற அந்த யுக்தியோ மத்த எதிர்கட்சி இந்திய கூட்டணி கட்சியில கிடையாது. ஒண்ணும் இல்லைங்க, அரவிந்தர் சிங் இப்போ ஒன்னா சேர்ந்து நிக்கிறது மட்டும் தீர்வு இல்லை. திருமாவளவன் அவர்கள் சொல்றது மாதிரி இல்ல இல்லைங்க. இவங்க வந்து அவங்க தாண்டிய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயம். நான் உதாரணத்துக்கு சொல்றேங்க, டெல்லியை பொறுத்தவரையிலும் எதிர்கட்சியினுடைய ஆயுதம் எது, அதாவது ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆயுதம் எதுன்றதை பிஜேபி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு. இது இமாலய வெற்றி அப்படின்லாம் நான் பார்க்கல. 27 வருஷம் கழிச்சு அந்த கட்சி வந்து இன்னைக்கு வருது, புரியுங்களா? ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதா முக்கியம். ஆம் ஆத்மி கட்சியோட ஆயுதம் என்ன? ஊழல் குற்றச்சாட்டு. அதே ஊழல் குற்றச்சாட்டு ஊழலை திருப்பி பண்றாங்க. அது கோர்ட்ல இருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்கு, அதெல்லாம் விஷயம் வேற. அதே ஊழல் குற்றச்சாட்டு ஆம் ஆத்மி கட்சி மேல திருப்பிட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க, அவங்க கட்சியில முன்னணி தலைவரை பிரச்சாரமே பண்ண விடல. கைதுக்கு மேல கைது, கைதுக்கு மேல கைது. இல்லையா எங்க கட்சியில வந்து சேர்ந்து உங்களுக்கு புனிதர் பட்டம். அப்போ ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல நல்லா ஆடுறவங்கள மேன் மார்க்கிங் என்று சொல்லுவாங்க. அவங்கள நவர விடுறதுல அதிசய பிரச்சாரம் பண்ண விடுறது. அதுதான் பிளாக் பண்றது. இதெல்லாம் திருமாவளவன் இதெல்லாம் டீடைலா சொல்லணும். அவர் ஒண்டி இல்ல. இப்போ திமுக தலைவர் அவர்கள் ஸ்டாலின் இருக்கிறாரு, அவர் கூட இதெல்லாம் சொல்லணும். எப்ப என்னப்பா அரசியல் பண்றீங்க, இப்படி தோக்குறதுக்கு எதுக்கு இந்திய கூட்டணி கூட கேட்கணும், பகிரங்கமா கேட்கணும். மூணாவது பாருங்க, காங்கிரஸ்ல வந்துட்டு அந்த டர்ன் கோட் என்று சொல்வார்கள். அதாவது ஆம் ஆத்மி கட்சியில் இருப்பாங்க, இல்ல காங்கிரஸ் கட்சியில் இருப்பாங்க, யார் இருந்தாலும் வாங்க நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்ற அந்த மனநிலை பாஜக இருக்கு. பாஜக வந்துட்டு நான் இவங்களை சேர்த்துக்க மாட்டேன், இவங்களை கொல்ல மாட்டேன்ற. அப்ப இது என்ன காட்டுதுன்னா, தலைமை வந்து கீழே இருக்க பிரச்சனையை காது குத்து கேட்குது. யாருன்னா வந்து சேரணும்னா அந்த கட்சியில சேர்த்துக்குது. அதாவது குற்ற பின்னணி இருந்தாலும் சரி, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சரி, பாஜக கதவு உங்களுக்காக திறந்து இருக்கும் அப்படின்றது தான் இது. அந்த மாதிரி டர்ன் கோட் நிறைய இடத்துல இப்ப ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அரவிந்த் சிங் லவ்லி இருந்தார், அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தார், அதுக்கு முந்தைய காலத்துல பிஜேபி திருப்பி வரணும்ன்றாரு, வந்தோடனே சேர்த்துக்கிறாங்க. ஏன் போறாங்க? அப்போ அதே மாதிரி தொகுதிக்கு தொகுதி இதை வந்து அவங்க வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு சீட்டையும் ஒரு முக்கிய தேர்தலா பார்த்திருக்குது பாஜக கட்சி. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலா அவருக்கு எதிர்த்த மாதிரி ஷீலா தீட்சித் அவர்களை நிறுத்துறாங்க. அதுதான் அவரோட அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ட்ரெயிலிங் காரணம். ஷீலா தீட்சித் பையனை ட்ரெயிலிங் காரணம். அதே மாதிரி மணிஷ் சிசோடியா எடுத்தீங்களா, அவர் தொகுதி மாதிரி நிக்கிறாங்க. ஷீலா தீட்சித் பையன் காங்கிரஸ் நிறுத்தி இருக்காங்க. அப்ப அதே மாதிரி மணிஷ் சிசோடியா அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் தொகுதியிலுமே வந்து ஹெவி வெயிட் எடுத்துட்டு போயிருப்பாங்க.
முன்னாள் மேயர் எடுத்துட்டு போய் இன்னொரு தொகுதியில் நிறுத்துறாங்க. அப்ப அதிஷி, சத்யேந்தர் ஜெயின் அவங்களோட ஒரு ஸ்டார் கேண்டிடேட் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் ஸ்டார் கேண்டிடேட் எடுத்துட்டு போயிடுறாங்க. போதா குறைக்கு காங்கிரஸ் அவங்க கிட்ட இருந்த பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களே எடுத்து போய் இதே தொகுதியில போட்டு ஆம் ஆத்மி கட்சியை வந்து பலப்படுத்தவில்லை, பலவீனப்படுத்தி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அவங்களுக்கு கிடைத்த இந்த 6.5% ஓட்டு சேர்ந்து நின்னா அது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் வருமா வராதா அப்படின்றத பார்க்கணும். நீங்க நம்ம கூட ஸ்டார்டிங்ல நீங்க பேசிட்டு இருந்தீங்க, டெல்லியை பொறுத்தவரையிலும் ஒரு சில இடத்துல வந்து அது கிளாஸா பிஹேவ் பண்ணும். அதாவது ஏன் இந்த தொகுதி இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தெரியாது. ஒரு சில தொகுதி வந்து மிக்ஸ்டு ஓட்ஸ் போகும். ஆனா ஓவராலா எல்லா தரப்பு மக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டாதான் இந்த 42 தொகுதி எல்லாம் வரும். இல்லனா சாந்தி சௌக் மாதிரி தொகுதியில, ஓக்லா மாதிரி தொகுதியில இதெல்லாம் ட்ரெடிஷனலா காங்கிரஸ் பெல்ட் ஒரு காலத்துல, அப்புறம் 50% மேல இஸ்லாமியர்கள், அதுக்கப்புறமா ஒரு காலத்துல ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட், அந்த இடத்துல பிஜேபி லீட்னா, அப்போ எதிர்க்கட்சிகள் வந்து சும்மா இந்த சனாதன சக்திகள் எதிர்த்து பேசுறோம், நாங்க பெரியார் கொள்கைகளை பேசுறோம், மக்களை வந்து நாங்க தான் வளர்த்து விட்டோம் அப்படின்றதெல்லாம் தாண்டிட்டு எலெக்ஷனரிங் மெக்கானிசம் எதை சொன்னா மக்களுக்கு புரியும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒவ்வொரு டீ கடையில டெல்லியில போயிட்டு நீங்க பேடிஎம்ல காசு போட்டீங்க, டிஜிட்டல் போட்டீங்கன்னா நீங்க பண்ண 100 ரூபாயில 1 ரூபாய் வந்து மத்திய அரசு எடுத்துக்குது. அந்த 1 ரூபாய் மோடி அவர்களுக்கு போய் அங்கிருந்து அதானிக்கு போது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குற்றச்சாட்டு எடுபடும். அதை விட்டு அதானி இடன்பகை வந்து கோடிட்டு காட்டுறது, இடன்பகனா யாரு, அவங்களே கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. அப்போ மக்களுக்கு அந்த புரியுற அரசியலை பண்ணாமல் நீங்க இந்த கருத்து கொள்கைகளை சொல்லும் போது இந்த மாதிரி தான் தோல்வி வரும்.